ஹலோ மை டியர் ஜோன் மேட்ஸ், வெல்கம் டு ஷாஃபி ஜோன். நான் உங்க ஷாஃபி அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வேற என்ன, சீரியல் கொடுமைகள். மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமான சின்ராஸ் கையால மண்ணுக்குள்ள புதஞ்சு என் கையால தோண்டப்பட்டு அவன் செத்துட்டான்டா. பொட்டிக்குள்ள ரகசியமா இருக்கு. இவ்வளவு நேரமா ஒரு போனத்துக்கிட்ட தான் புலம்பிட்டு இருந்தானா. ஸோ ஃபர்ஸ்டா ரோசி ஜெய் அப்படிங்கிறவங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க, சஃபி ப்ரோ ஜி தமிழில் வரக்கூடிய இதயம் சீரியல்ல இந்த டேட்ல இந்த எபிசோட்ல போய் பாருங்க. ஒரு பயங்கரமான பிளாக் பஸ்டர் மூவியை எடுத்து இவங்க பட்ஜெட்ல என்ன பண்ண முடியுமோ அதை ரொம்ப சிறப்பா பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது எந்த படம் தெரியுமா? மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமான பாரதி சாரி. ஆதி ஓகேவா? ஆதி மலைப்பகுதி குனிஞ்சி நிமிந்த கேப்ல அங்க நின்று ஆளை காணோம், மலைக்குள்ள விழுந்துட்டாப்புல. இதெல்லாம் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. அதுவும் தமிழ்ல இல்ல, மலையாள சைடுல பார்த்த மாதிரில ஒரு ஃபீல் இருக்கு. வருஷம் கூட எடுத்து 2006 நான் மேல வரேன். ஒருவேளை அந்த படமா இருக்குமோ அப்படிங்கிற ஒரு டவுட் உங்களுக்கு வருதுல்ல? வரணும், கொஞ்சம் அடுத்ததையும் பாருங்க, நீங்களே கன்ஃபார்ம் பண்ணிடுவீங்க. என்னமாச்சு? நானும் அவரும் அந்த மலை மேல நின்னு போட்டோ எடுத்துட்டு இருந்தோம். திடீர்னு அவர் காணாம போயிட்டாரு. அங்க போனீங்க? அங்க போறதே தப்பு. நீங்க எதுக்கு அங்க போனீங்க? இப்படி அந்த இடத்துக்கு போன யாருமே உயிரோட வந்ததா சரித்திரமே கிடையாது. என்ன ஃப்ரெண்ட்ஸ் ட்ரிப்பா ஹனிமூன் ட்ரிப்பா மாத்திட்டாப்ல. அங்க குகைக்குள்ள விழுந்த மனுஷனை இங்க குகைக்குள்ள உள்ள வச்சு இந்த அம்மா உள்ள போய் தூக்கிட்டு வரதுக்கெல்லாம் பட்ஜெட் இல்லப்பா, அதனால வெளியவே படுக்க வச்சு இந்த அம்மாவை போய் பார்க்க விட்டுருங்க அப்படின்னு மாத்திட்டாங்க போல இருக்கு. பேரோட சொல்றாரு. இந்த இடத்துக்கு வரக்கூடாதுன்னு போர்டு வச்சிருக்கல, இந்த இடத்துல விழுந்தா எலும்பு கூட மிஞ்சாது. அவன் உயிரோட இருக்க வாய்ப்பே இல்ல. அந்த பொண்ணு அடிவாரத்துக்கு ஓடிக்கிட்டு இருக்கு சார். மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமான ஆனா சும்மா சொல்லக்கூடாது. அதாவது என்னதான் நீங்க படத்துல இருந்து ஆட்டைய போட்டு உங்க சீரியல்ல எடுத்தாலும் எல்லாராலையும் ஈஸியா பார்த்த உடனே கண்டுபிடிக்கிற அளவுக்கு நீங்க கஷ்டப்பட்டு எடுக்கிறீங்க பாத்தீங்களா? அதை நினைக்கும் போதாயா ரொம்ப பெருமையா இருக்கு. அடுத்ததா காவ்யா அப்படிங்கிறவங்க நம்மளுக்கு இமெயில் அனுப்பிச்சிருந்தாங்க. அண்ணா மலர் சீரியல்ல இந்த டேட்ல இந்த எபிசோட்ல போய் பாருங்க. மற்றவங்களுக்கு பால் ஊத்தி நம்ம பார்த்திருக்கோம், ஆனா நம்ம டைரக்டர் சார் பாலுக்கே பால் ஊத்திருக்காருன்னா பார்த்துக்கோங்களே அப்படிங்கிற மாதிரி அனுப்பிச்சிருக்காங்க. என்னடா அது பாலை வச்சு சம்பவமா? நலம் அன்புடன் நமது கிராமங்களில் இருந்து ஆரோக்கியா. மலர் சேலையில தீ பிடிச்சிட்டு பாரு. ஐயோ பத்திக்கிச்சு. என்னடா இது வினோதமா இருக்கு. டேய், எங்க வீட்லலாம் பால் பொங்கவே பொங்காதா? எங்க வீட்ல பால் பொங்குச்சுன்னா அது போய் கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணி விடும். ஆனா உங்க பால் போய் கேஸ் ஸ்டவ்ல எரிஞ்சிட்டு இருக்கிற தீயை கேரி பண்ணி எடுத்துட்டு போய் பக்கத்துல இருக்கிற பால் கவர் எல்லாம் எரிய விட்டுட்டு இருக்கு. பாலக்குடி குடிக்க மாட்டேன்னு நீ என்ன பண்ணுவ? அது பால் நினைச்சீங்களா இல்ல பெட்ரோல் நினைச்சீங்களாடா? இப்ப என்ன உங்களுக்கு அந்த சாரி எரியணும், அதுக்கு நீ கொண்டு போய் கேஸ் ஸ்டவ்லயே சொறி விட வேண்டியதானே? அதுக்கு எதுக்கு சும்மா இருந்த பாலுக்கு பாலை ஊத்திக்கிட்டு இருக்க நீயே? இத பார்த்துட்டு மத்த சீரியல் டைரக்டர்லாம் நீங்க பாலை பொங்க விட்டு அதுல தீயை கேரி பண்ணீங்கன்னா நாங்க சும்மா இருப்போமா? நாங்க வெந்நிய கொதிக்க விட்டு அதை பொங்க விட்டு அதுல தீயை கேரி பண்ணி காட்டுறோம் பாரு அப்படின்னு பல பேர் இறங்கினாலும் இறங்கிடுவாங்க போலயே. நோட் பண்ணுங்கப்பா பின்றாம்பா. அடுத்ததா பொற்செல்வி சோலமன் அப்படிங்கிறவர் நமக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாப்புல, ப்ரோ உங்க வீடியோ நான் ரெகுலரா பார்ப்பேன், நன்றாக இருக்கும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காப்புல. நம்மளுக்கு புகழ்ச்சி பிடிக்காது, சரி இருந்தாலும் போட்டதை படிச்சுட்டேன். நீங்க என்ன போல போயிடுறோம். அடுத்த வானத்தை போல சீரியல்ல பாருங்க, அதுல டெட் பாடியை வச்சு ஒரு காமெடி ஒண்ணு பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்காப்புல. டெட் பாடி விட்டு வைக்கலையா நீங்க? என்ன சார் இது அப்நார்மல் பிஹேவியரா இருக்கே.
ஆக்சுவலா இந்த பாடி டெட் பாடி ஆனது எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா February 22, 2024 போட்ட எபிசோட்ல. இப்ப இந்த பாடியோடைய எலும்பு கூடு கூட மிஞ்சிருக்குமா அப்படிங்கிறது டவுட் தானே. அவன் ஒருத்தன் தான் காலையில இருந்து எல்லா கேள்வியும் கரெக்டா கேக்குறான். ஆனா இன்னும் அந்த டெட் பாடி கூட ஒரு வில்லன் குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கான்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? யார் அவரு? எனக்கே அவரை பார்க்கணும் போல இருக்கு. சரவணா, நீ பொன்னி கையால செத்து சின்ராஸ் கையால மண்ணுக்குள்ள புதஞ்சி டேய் அவன் செத்துட்டான்டா. என் கையால தோண்டப்பட்டு இப்ப யாருக்கும் தெரியாம பொட்டிக்குள்ள ரகசியமா இருக்க. இவ்வளவு நேரமா ஒரு போனத்துக்கிட்ட தான் புலம்பிட்டு இருந்தானா? என்னடா பெட்டி இது? அந்த பெட்டியை கொஞ்சம் பாருங்களேன். ஏதோ ஐஸ் பெட்டிக்குள்ள அந்த பாடியை வச்சு பாதுகாத்துறான்னு சொன்னா கூட நம்பிட்டு போயிடலாம். சாதாரண சவப்பெட்டிக்குள்ள அந்த பெட் பாடியை சுத்தி வச்சிருக்கானாமா. இன்னும் அது மக்கி போகாம அழுகி போகாம ஃப்ரெஷ்ஷா இருக்காமல. ஃப்ரெஷ்ஷா கேப்புட்டதான் யோசிக்க முடியும். ஆனா சும்மா சொல்லக்கூடாது. நார்மலா எல்லாருமே எப்படி எடுப்பாங்க அப்படின்னா, ஒருத்தனை கடத்திட்டு போய் அவனை அடிச்சு கொண்டு டெட் பாடி ஆக்கியிருப்பாங்க. பட் இங்க டெட் பாடியை புதைச்சி வச்சிருந்தோட தோண்டி ஒருத்தன் கடத்தி வச்சிருக்கானா எப்படிப்பட்ட திங்கிங் பாருங்க. இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. அடுத்ததா பிரகிஷா டாட் லிட்டில் பிரின்சஸ் அப்படிங்கிறவங்க கமெண்ட் பண்ணிருக்காங்க. சன் டிவில வரக்கூடிய லக்ஷ்மி சீரியல்ல இந்த டேட்ல இந்த எபிசோட்ல போய் பாருங்க. ஒரு பிள்ளைய கடத்தி வச்சிருக்காங்க. அவங்க வீட்டுல ரொம்ப கஷ்டப்படுறாங்க அதை நினைச்சு அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஒரு பிள்ளைய கடத்தி வச்சிருந்தாங்கன்னா அவங்க வீட்டுல கஷ்டம் தானே படுவாங்க. இதுல அப்படி என்ன கண்டென்ட் இருக்குன்னு புரியலையே. இப்ப கிளியர் பண்ணிடுவோம். இத வரண்டி மாப்ள. நீ என்ன கஷ்டப்படுறான்னு தெரியலையே. என்ன பண்றேன்னு ஆகாதுமா. பயமா இருக்கே. எப்படாதமா? ஒண்ணு ஆகாதுமா. நீங்க நேரா வாங்க மாப்ள. வந்து பேசிக்கலாம். சீக்கிரம் வாங்க மாப்ள. சரி, நான் இத உடனே வரேன். தன்னுடைய பொண்ணை எவனோ ஒருத்தன் கடத்திட்டு போயிட்டான் அப்படிங்கிற அந்த நியூஸை கேட்ட உடனே ஒரு அம்மாவா அவங்க ஒரு பக்கம் பதறி போக, சைடுல இருந்த அக்கா என்னது என் தங்கச்சியை கடத்திட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் துடிச்சு போக, இப்படி இவங்க ரெண்டு பேரும் கதறிட்டு இருக்கிற நேரத்துல இவங்க ரெண்டு பேரும் எப்படியாச்சும் அந்த புள்ளைய காப்பாத்தியே தீரணும்டா அப்படிங்கிறதுக்காக ஒரு காரியம் ஒண்ணு பண்ணாங்க. அந்த காரியத்தை மட்டும் நீங்க பாத்தீங்கன்னு வைங்களேன், நீங்களே ஆடி போயிருவீங்க, அசந்து போயிருவீங்க. இந்நேரம் போலீஸ் ஸ்டேஷன் போயிருந்தா அவங்களே ஆக்ஷன் எடுத்திருப்பாங்க. மறுபடியும் அகிலா கிட்ட இருந்து கால் கூட வரல. அங்க பாரு மாமா வந்துட்டாரு. எப்படி வீட்டுல இருந்த புள்ளைய எவனோ ஒருத்தன் கடத்தி வச்சிருக்கான்ற நியூஸை கேட்டுட்டு, அப்படியாப்பா சரி ஓகேப்பா நான் இன்னும் குளிக்கல, நான் போய் குளிச்சுட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன், அப்புறமா நான் வந்து தேடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் போய் நல்லா சோப்பு இப்பெல்லாம் போட்டு குளிச்சுட்டு ட்ரெஸ் சேஞ்ச் எல்லாம் பண்ணிட்டு வந்து இவ்வளவு ஃப்ரெஷ்ஷா நிக்கிறாங்கன்னா எப்படிப்பட்ட அம்மா எப்படிப்பட்ட அக்கான்னு நீங்களே பார்த்துக்கோங்க. உன்னையெல்லாம் அடிக்கவே இல்ல அலற. ஆனா உண்மையிலேயே அந்த ரெண்டாவது அக்காவை பாராட்டி ஆகணும். பாவத்தை அவங்க ரெண்டு பேரும் குளிக்க போனதுனால இவங்களுக்கு பாத்ரூம் ஃப்ரீயா இல்லைன்னு சொல்லிட்டு குளிக்காம அதே ட்ரெஸ்ஸோட நிக்கிறாங்க பாத்தீங்களா. இப்படிப்பட்ட அக்கா தான் ஒவ்வொருத்தருக்கும் தேவை. மாலாக்கா ஐ லவ் யூ. அடுத்ததா அருள் வேணுகோபால் அப்படிங்கிறவர் நம்மளுக்கு இன்ஸ்டாகிராம்ல மெசேஜ் அனுப்பிச்சு வச்சிருந்தாப்ல. ஹாய் ஷஃபி, பாக்கியலட்சுமி சீரியல் வரக்கூடிய இந்த டேட்டை இந்த எபிசோட்ல போய் பாருங்க. ஒரு லேடிஸ் போலீஸ் ஒன்று வராங்க, அவங்களுடைய பேரை கொஞ்சம் நல்லா ஒத்து பாருங்க அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காப்ல. பேரா சாக்கோக்கோர இன்ஸ்பெக்டர் ராஜேந்திர உங்களை பார்க்க சொன்னாரு. சரி சொல்லுங்க, என்ன விஷயம்? இப்ப அந்த போலீஸ் அம்மா பேட்ச் குத்திருக்காங்க இல்லையா, அதுல அவங்களுடைய பேரை எழுதி போட்டிருக்காங்க இல்லையா, அந்த பேரை தமிழ்ல என்னன்னு எழுதி போட்டிருக்காங்கன்னு மட்டும் கொஞ்சம் பாருங்க. கங்கா கங்கா அப்படின்னு தானே போட்டிருக்காங்க. ஆனா அந்த கங்காவை எவ்வளவு அழகா இங்கிலீஷ்ல எழுதி போட்டிருக்காங்கன்னு மட்டும் கொஞ்சம் பாருங்களேன். பூரா தப்பு தப்பா எழுதிருக்கீங்க. நம்ம டைரக்டர் சார் அதை பார்த்துட்டு கங்காவை குகான்னு டைப் பண்ணி வச்சிருக்கே, என்னடா இது என்ன இது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு நம்ம மேடம் கிட்ட, மேடம் ஒரு சின்ன மிஸ்டேக் ஆகி போச்சு, அதனால நீங்க கையை வச்சு குகாவை மறைச்சுக்கோங்க, கங்கா மட்டும் தெரிஞ்சா போதும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு போல இருக்கு. மற்ற சீன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பக்காவா அவங்க கையை வச்சு குகாவை மறைச்சிட்டாங்க. லைட்டா 2 செகண்ட்ஸ் மட்டும் தான் அந்த கங்கா குகா நம்மளுக்கு கண்ணிலே பட்டிருக்கு. அதையும் நம்ம சப்ஸ்கிரைபர் பார்த்து நம்மளுக்கு கன்னடா கொடுத்திருக்காருன்னா அவருடைய கடமை உணர்ச்சியை நம்ம பாராட்டியே தீரணுமா இல்லையா? உங்க பாராட்டுக்களை கைத்தட்டல் மூலமா வெளிப்படுத்தலாமே. அடுத்ததா ரித்திகா அரவிந்த் அப்படிங்கிறவங்க நம்மளுக்கு மெயில் அமைச்சிருந்தாங்க. அண்ணா 24th ஜூன் லக்ஷ்மி சீரியல் போய் பாருங்க, அதுல ஒரு பேரை மாத்தி மாத்தி சொல்லி வச்சிருக்காங்க, என்னன்னு நீங்களே பாருங்க அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க.
எந்த பேரடா மாத்தி இருக்கீங்க? என்னையா அது பிறப்புகிறீர்கள்? இது சூப்பரா இருக்குல்ல. கோகிலா எங்க? அவ காலையில கோச்சிங் கிளாஸ் போயிட்டாலே. இப்ப இவங்க தேடிட்டு இருந்த ஆள் பேரு என்னன்னு சொன்னாங்க? கோகிலான்னு தானே சொன்னாங்க. அதுல எந்த மாற்றமும் இல்லையே. ஓகே புரிஞ்சுதா? ஓகே புரியுது. புரியுது. நான் பாத்துக்கிறேன் நீ போ. ஆனா இப்ப இவங்க தேடிட்டு இருந்த அதே கோகிலா இப்ப கால் பண்ணி அது பேரு அதுவே இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்குது. அது என்னன்னு கொஞ்சம் கேளுங்களேன். அக்கா நான் அகிலா பேசுறேன்க்கா. எப்படி இங்க அகிலா கோகிலாவா மாறிட்டாங்களா? இதுக்கு முன்னாடி பாண்டியன் ஸ்டோர்ல பாத்தீங்கன்னா நம்ம ராஜ்ய வாமா அரசி அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருப்பாங்க. அது நம்ம ஒரு கண்டென்ட்டாவே எடுத்து போட்டிருந்தோம். நீ என்ன சொல்ற? நல்லா இருக்கியம்மா அரசி? நான் நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? பாரதி ஒரு தேசிய வியாதி. இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மீனான்னு ஒரு கேரக்டர் இருக்கு இல்லையா? அந்த கேரக்டர் என்னன்னு சொல்லி திரும்ப கூப்பிட்டாங்க. வாங்க ராஜி, காஃபி போட்டு தரவா? இல்லங்க, இப்ப எதுவும் வேண்டாம். கோகிலா அகிலா ராஜி அரசி இப்ப மீனாவை ராஜியா மாத்தி விட்டாங்க. எனக்கு என்னமோ பேரை தப்பா சொல்றதுன்னா புது ட்ரெண்ட் நினைச்சு எதுவும் எடுத்துட்டு இருக்காங்களான்னு ஒன்னும் புரியலையே. கடைசியா அன்பு ராம் அப்படிங்கிற ஒரு கமெண்ட் பண்ணியிருக்காப்புல, ப்ரோ ஜூலை 2 ஆனந்தராகம் சீரியல்ல போய் பாருங்க, ஒரு சரியான படத்தை எடுத்து அப்படியே காப்பி பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டது மட்டும் இல்லாம இதோட நான் 12வது வாட்டி கமெண்ட் பண்றேன், ஒழுங்கா மரியாதையா போட்டு சொல்லடா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கேட்டுட்டீங்கல்ல, போட்டுருவோம். நீ கேட்ட உனக்காக. அட இந்த படமா சூப்பரு. இது என்ன படம்னு பல பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஒருவேளை சில பேர் கண்டுபிடிக்கலனா இந்தா பாத்துருங்க, பார்த்தா நீங்களே கண்டுபிடிச்சிருவீங்க. நல்ல விளக்கணைய தேய்ச்சி விட்டாச்சு, கழுதையை தூக்கி முக்கி விடு. தூக்கி முக்கி விடுறா. எப்படி மருது படத்துல வந்து அதே சீனை தான் அப்படியே ஆட்டையை போட்டு வச்சிருக்காப்புல. என்ன அங்க தொட்டியை கட்டி அதுல ஐஸ் கட்டியை போட்டாங்க. இங்க தொட்டி கிடைக்கலன்றதுனால எங்கேயோ இருந்த குப்பை தொட்டியை எடுத்து வந்து கழுவி அதுல தண்ணியை ஊத்தி ஐஸ் கட்டியை போட்டு சமாளிச்சிருக்காங்க. உண்மையிலேயே பாராட்டணும். இருக்கிறத வச்சு பண்றதுக்கு ஒரு திறமை வேணும் இல்லையா? அந்த விஷயத்துல உண்மையிலேயே பாராட்டி தான் ஆகணும். சோ அவ்வளவுதான் இன்னைக்கு வீடியோ. இன்னைக்கு இந்த வீடியோ பார்த்து கொஞ்சமாச்சு என்ஜாய் பண்ணிருப்பீங்க நம்புறேன். ஒருவேளை நீங்க என்ஜாய் பண்ணிருந்தீங்கன்னா மறக்காம அதை கமெண்ட் செக்ல சொல்லுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையிலேயே பிடிச்சிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு லைக்கை போட்டு சப்போர்ட் பண்ணுங்க. அது ஃப்ரீ தான். அப்பதான் இந்த யூடியூப் காரன் லைக் நிறைய வருது, நம்ம 4 பேர் கண்ணில் காட்டுவோம் அப்படின்னு சொல்லி போய் காட்டுவான். ஓகேவா? அண்ட் இதே மாதிரி ட்ரோல்ஸ் அண்ட் ரிவ்யூஸ்லாம் நீங்க கண்டினியூஸா பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு பெல் ஐகான் சும்மா தான் வந்திருப்பான். மண்டியில் ஒரே தட்டி விட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு டான் வந்து சேர்ந்துடும். ஸோ மீண்டும் இதே மாதிரி சூப்பரான வீடியோட சூப்பரான ரிவ்யூட சூப்பரான ட்ரோலோட உங்களை வந்து சந்திக்கலாம். Thanks from Chappy. Tata, bye-bye and take care.